இந்து கோயில்களுக்கு எதிராக தீவிரமாக செயல்பட்டு வரும் கூட்டத்தினருக்கு ஆதரவாக காணொளிகளை வெளியிட்டு வந்த செகு சந்திரா எனும் ஆடவரின் வீட்டை மர்ம கும்பல் தாக்கி இருப்பதாக தெரிய வந்துள்ளது. வீட்டின் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டும் வீட்டின் முன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அவருடைய வாகனத்தின் கண்ணாடிகளும் உடைக்கப்பட்டிருப்பதாக செகு சந்திரா காணொலியை பதிவேற்றியதுடன் இதை சரி செய்வதற்கு தமக்கு நிதி உதவி அளிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். அவருக்கு நிதி உதவி அளிப்பது மட்டுமின்றி அவருடைய பாதுகாப்பிற்காக வீட்டில் சிசிடிவி கேமரா அமைக்கவும் இஸ்லாமிய அமைப்புகள் முன் வந்திருப்பதாகவும் அவர் வெளியிட்டுள்ள காணொலிக்கு ஒரு சில இஸ்லாமிய அமைப்பினர்கள் கருத்துகள் வெளியிட்டு வருகின்றனர். ரவாங்கில் உள்ள கோயிலை உடைக்கும் கும்பலுடன் இணைந்து செகு சந்திராவும் அந்த கோயிலை சுத்தியலால் உடைக்கும்படியான காணொலி சமூக வலைதளங்களில் பரவியது. ஃபிடாவுஸ்வோங், ஜம்ரே வினோத் போன்ற கும்பலுடன் இணைந்து கோயில்களுக்கு எதிராக பல்வேறு கருத்துக்களை பரப்பி வரும் செகு சந்திரா தற்போது தாக்குதலில் இருந்து மீண்டு வர நிதி உதவி அளியுங்கள் என்று சமூக வலைதளங்களில் கோரிக்கை விடுத்துள்ளார். Nih, anak Aram Jada ni, saya rasa ni keling Barwa ni, yang pondan ni, dia nak serang saya dengan 3 parang, dengan full mask. Kita tahulah siapa ni, Aram botol kicap, pecahkan rumah cikgu ni, tengok. Semua grill, semua dah hancur, dengan kereta cikgu. Ni Haram Jada punya yang pondan ni, sampai pecah ni. Alright. Saya tak tahu apa nak cakap, tolong viralkan. Kalau boleh bagi bantuan, tolong bagi kat cikgu bantuan. Saya tak tahu apa nak buat lepas ini. Betul-betul Haram Jada punya botol kicap. Siaplah korang. கோயிலில் இருக்கும் இந்து மத சமய சின்னமான திரிசூலத்தை காலால் மிதிக்கும் ஆடவருக்கு எதிராக ஹிந்து டாஸ்க் போர்ஸ் தன்னார்வ அமைப்பினர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். கோயில்களை இடிப்பதற்காக சமூக வலைதளங்களின் மூலமாக நிதி திரட்டிய தமீம் தாரி திரிசூலத்தை காலால் மிதித்து ஏற்றி உதைக்கும்படியான காணொலியை பதிவேற்றம் செய்ததை தொடர்ந்து இந்திய மக்களிடையே அதிருப்தி கிளம்பியுள்ளது. தமீம் தாரியின் இந்த செயலை எதிர்த்து இன்று இரவு செந்தூல் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கவிருப்பதாகவும் நாளை காலை 11 மணிக்கு நாடாளுமன்றத்தின் வாசலில் போராட்டம் நடத்தவிருப்பதாகவும் புரட்சி இயக்கம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. இப்படி ஒரு இழிவான செயலை செய்திருக்கும் தமீம் தாரி எனும் ஆடவரை காவல்துறை கைது செய்ய வேண்டும் என்று PKRின் செந்தோசா சட்டமன்ற உறுப்பினரான குணராஜ் ஜார்ஜ் வலியுறுத்தியுள்ளார். தமீம் தாரிக்கு சம்பந்தம் இல்லாத விவகாரங்களில் தலையிட வேண்டாம் என்று அவர் அறிவுறுத்தியுள்ளார். தற்போது திரிசூலத்தை காலால் மிதித்து தமீம் தாரி வெளியிட்டிருக்கும் காணொலி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. புக்கிட் மெத்தாஜாம் மருத்துவமனை வாசலில் அமைந்திருக்கும் கோயிலில் கைகலப்பு ஏற்பட்டதாக பரப்பப்பட்ட காணொலி பழைய காணொலி என்றும் அது அண்மையில் நடந்த கைகலப்பு இல்லை என்றும் பினாங்கு காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. அந்த காணொலி 2023ஆம் ஆண்டு நடந்த சம்பவம் என்றும் அக்காணொலியை இப்போது திட்டமிட்டு ஒரு கும்பல் பரப்புவதாகவும் பினாங்கு மாநில காவல்துறை தலைவர் அசிசி இஸ்மாயில் தெளிவுபடுத்தினார். புக்கிட் மெத்தாஜாம் கோயில் அரசு அனுமதியின்றி சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ளது என்று ஒரு கும்பல் போராட்டம் நடத்தவிருப்பதாக அறிவித்த நிலையில் கோயில் நிர்வாகம் ஒரு சிறப்பு வழிபாட்டை நடத்தினர். அந்த வழிபாட்டில் பங்கேற்றவர்களில் ஒரு கும்பல் ஆடவர் ஒருவரை தாக்கும்படியான காணொலி சமூக வலைதளங்களில் நேற்று இரவு முதல் பரவியது. ஆனால் அந்த காணொளி நேற்று நடந்த சம்பவம் இல்லை என்றும் நேற்றைய கோயிலின் சிறப்பு வழிபாடு எந்த ஒரு தடையும் இல்லாமல் சுமூகமாக நிறைவடைந்ததாகவும் அசிசி இஸ்மாயில் குறிப்பிட்டுள்ளார். இப்படியான ஒரு போலி காணொளியை சமூக வலைதளங்களில் பரப்பும் கும்பலை காவல்துறை தேடி வருவதாகவும் அவர் கூறினார். சட்டவிரோத கோயிலை இடிக்கும் அமைப்பின் முக்கிய நபரான தமீம் தாரி அப்துல் ரசாக் PKRில் சேர விண்ணப்பித்துள்ளதை அடுத்து அவரது விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்வது பொதுமக்களுக்கு தவறான செய்தியை அனுப்பும் என்று சலாயாங் PKR தலைவர் ஸ்வாவை கியாட் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். சட்டவிரோத வழிபாட்டு தலங்கள் என்று அழைக்கப்படுவதற்கு எதிராக சோகோ ஷாப்பிங் மாலுக்கு வெளியே திட்டமிடப்பட்ட பேரணி தொடர்பாக மதபோதகர் ஜம்ரே வினோத் மற்றும் பலருடன் தமீம் தாரி முன்பு கைது செய்யப்பட்டார். PKRில் தமீமை ஏற்றுக்கொள்வது கட்சி மத தீவிரவாதத்தை மன்னிக்கிறது என்ற தோற்றத்தை பொதுமக்களுக்கு ஏற்படுத்தக்கூடும் என்று அவர் எச்சரித்தார். PKR ஆத்திரமூட்டுபவர்களுக்கோ அல்லது இனம் அல்லது மதத்தின் அடிப்படையில் பிளவுபடுத்தும் உணர்வுகளை ஊக்குவிப்பவர்களுக்கோ ஒரு தளத்தை வழங்காமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று ஸ்வா வலியுறுத்தினார். PKR பொதுச் செயலாளர் ஃபுசியா சலே நேற்று கட்சியில் சேர தமீமின் விண்ணப்பம் எந்த ஒரு ஒப்புதலும் வழங்கப்படுவதற்கு முன்பு அதன் நிலையான சரிபார்ப்பு செயல்முறைக்கு உட்படுத்தப்படும் என்று கூறினார்.
2025ஆம் ஆண்டுக்கான எஸ்பிஎம் தேர்வு முடிவுகள் வரும் மார்ச் 31ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்று கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இன்று வெளியிடப்பட்ட அறிக்கையில் நாடு முழுவதும் 3350 தேர்வு மையங்களில் மொத்தம் 4,13,299 மாணவர்கள் எஸ்பிஎம் 2025 தேர்வுக்கு பதிவு செய்திருந்ததாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதனை அடுத்து பள்ளி மாணவர்கள் தங்களது தேர்வு முடிவுகளை மார்ச் 31ஆம் தேதி காலை 10 மணி முதல் தாங்கள் படிக்கும் பள்ளிகளில் நேரடியாக பெற்றுக் கொள்ளலாம் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் தனிப்பட்ட முறையில் தேர்வு எழுதியவர்கள் தாங்கள் பதிவு செய்த மாநில கல்வித்துறையை தொடர்பு கொண்டு தங்களது தேர்வு முடிவுகளை பெறலாம் என்றும் அமைச்சு தெரிவித்துள்ளது. நாட்டின் அரசியல் விவகாரங்களில் தலையிட முயலும் தீய சக்திகளும் வன்முறையும் இளம் தலைமுறையை பாதிக்காதபடி அனைத்து தரப்பினரும் எச்சரிக்கையுடன் இருந்து எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். அண்மையில் சில பள்ளி மாணவர்கள் வன்முறையை நோக்கி நகரும் செயல்பாடுகளில் ஈடுபட்டதாக வெளியான தகவல்கள் குறித்து அவர் கருத்து தெரிவித்த போது இதனை கூறினார். இந்த விவகாரம் குறித்து தேசிய காவல்படை தலைவர் டதஸ்ரீ முகமது காலித் இஸ்மாயில் வெளியிட்ட தகவல்கள் மிகவும் கவனிக்கப்பட வேண்டியதாக இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இது தவறான வழிகாட்டலும் தவறான கல்வி முறைகளும் காரணமாக உருவாகும் பிரச்சனை என்று அவர் சுட்டிக்காட்டினார். நமது குழந்தைகள் தவறான முறையில் வழிநடத்தப்படுகின்றனர். அவர்களுக்கு வழங்கப்படும் சில தவறான தகவல்கள் மற்றும் வெளிநாட்டு சக்திகளின் தாக்கம் இதற்கு காரணமாக இருக்கலாம் என்று அவர் கூறினார். சில வெளிநாட்டு குழுக்கள் பொறாமையுடன் நமது நாட்டின் அரசியல் விவகாரங்களில் தலையிட முயற்சி செய்கின்றன என்று அவர் தெரிவித்தார். எனவே பெற்றோர், ஆசிரியர்கள் மற்றும் சமுதாய அமைப்புகள் இணைந்து இளைஞர்களுக்கான சரியான கல்வி மற்றும் விழிப்புணர்வை வழங்க வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். எஸ்டிஆர் 2ஆம் கட்ட உதவித்தொகை மலேசியர்கள் ஹரிரயாவுக்கு தயாராக உதவும் வகையில் ஏப்ரல் மாதத்தில் திட்டமிடப்பட்டதை விட நாளை தொடங்கி படிப்படியாக வரவு வைக்கப்படும் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று அறிவித்தார். மத்திய கிழக்கில் உள்ள புவிசார் அரசியல் நிச்சயமற்ற தன்மைகள் உலக பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடும் என்பதை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் புத்திசாலித்தனமாக செலவிட வேண்டும் என்றும் அன்வார் வலியுறுத்தினார். ஹார்முஸ் ஜலசந்தி அல்லது செங்கடல் போன்ற முக்கிய கப்பல் பாதைகளில் ஏற்படும் இடையூறுகள் உலக அளவில் எண்ணெய், எரிவாயு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விநியோகத்தை பாதிக்கலாம் என்று அவர் கூறினார். நூற்றுக்கணக்கான எண்ணெய் மற்றும் எரிவாயு டேங்கர்கள் பாதிக்கப்படலாம். இந்த வழித்தடங்கள் தடைபடும் போது போக்குவரத்து செலவுகள் 2 முதல் 3 மடங்கு அதிகரிக்கும். பல நாடுகளுடன் ஒப்பிடும் போது மலேசியா ஒப்பீட்டளவில் நிலையானதாக இருந்தாலும் அழுத்தம் இன்னும் உணரப்படுகிறது என்று அவர் இன்று நடந்த உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சின் ஊழியர்கள் மத்தியில் இதனை தெரிவித்தார். எஸ்டிஆரின் 2ஆம் கட்ட நிதி சுமார் 5 மில்லியன் பெறுநர்களுக்கு சுமார் 3 பில்லியன் ஒதுக்கீட்டை உள்ளடக்கியது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.